மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் பதட்டம் தற்போது நிலை மாறி இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. காரணம், பலஸ்தீனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் சூழல், களச்சூழல் முற்றுமாக மாறியிருப்பதாகவும் கூட நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது, இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா இரகசிய தொடர்புகளை ஹமாஸோடு வைத்து கொண்டது என்று சொல்லப்படுகிற நேரத்தில் இது குறித்து பல செய்திகள் நமக்கு தற்போது கிடைத்திருக்கின்றது. காசா போரினுடைய பிரச்சனைகளுக்கு நடுவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை புறக்கணித்து ஹமாஸ் அமைப்போடு நேரடி பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளதாகவும் கூட இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவினுடைய முதுகில் அவர் குத்துகிறாரா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. பலஸ்தீனமும் இஸ்ரேலும் அண்டை நாடுகளாக இருந்தாலும் அவர்களில் நடந்த போர் அக்டோபர் 23 ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதல், அதனைத் தொடர்ந்து நடந்த போர், பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 200க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் அங்கே கடத்தி செல்லப்பட்ட நிலையில் முதலாம் சுற்று பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கின்ற இந்த வேளையில்தான் அமெரிக்கா இஸ்ரேலிடத்தில் எந்த கருத்தையும் பதிவு செய்து கொள்ளாமல் தனியாக பேசியதாக சொல்லப்படுவது 2 நாடுகளுக்கும் இடையான முறுவலை அதிகரித்திருப்பதாகவும் கூட சர்வதேச பாவனையாளர்கள் தமது கருத்தை வலுவாக வைத்திருக்கிறார்கள். தற்போது இந்த ஒப்பந்தம் முதலாவது கட்டம் ஜனவரியில் அமலுக்கு வந்தது. இந்த போர் நிறுத்தம் 90 நாட்கள் தான். இதனால் விரைவில் 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் பற்றிய விவரம் வெளியாகாத நிலையில் 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தை நடத்த வேண்டும் என்று ஹமாஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலை புறக்கணித்து ஹமாஸ் அமைப்போடு அமெரிக்கா நேரடியாக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா வெள்ளை மாளிகை செய்தி தெரிவிக்கின்றது. மார்ச் 5 கூட அமெரிக்கா நேரடியாக ஹமாஸ் அமைப்பினரோடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது இதன் மூலம் வெளியாகியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை எகிப்து மூலமாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்பதையும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்பேச்சுவார்த்தை என்பது பாசிட்டிவாக முடிந்துள்ளது என்று இந்த பேச்சுவார்த்தை இஸ்ரேல் காசாவு மூலம் வெளியே வந்திருக்கிறது. 2வது கட்ட போர் நிறுத்த உள்பட பிற அம்சங்கள் பற்றி இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பினர் ஒரு முக்கிய தகவல்களையும் தெரிவித்தார்கள். அதாவது, அமெரிக்கா நேரடியாக எங்களிடம் பேசியுள்ளார்கள். அமெரிக்கா இஸ்ரேல் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களை விடுவிப்பது தொடர்பாகவும் கூட இந்த பேச்சுவார்த்தையில் அதிக முக்கியத்துவம் இருந்தது. கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி இந்த பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இது நேரத்தையும் தடைகளையும் குறைக்கிறது. இப்பேச்சுவார்த்தை என்பது மிகவும் எளிதாக அமையவில்லை. இருப்பினும் இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது என்று ஹமாஸ் கூறியுள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஜனவரி மாதம் 19 வரை ஜோ பைடன் அதிபராக இருந்தார். அதன் பிறகு 20 2025 அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார். டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற நிலையில் யாருடைய காலத்தில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியது என்பதை ஹமாஸ் அமைப்பினர் கூறவில்லை. ஆனாலும் டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். வெளிப்படையாக அவர்கள் கூற மறுப்பது அல்லது அதில் பூடகமான சில தகவல்களை வைத்திருப்பது சர்வதேச அரசியலோடு தொடர்புடையது என்றே பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட தற்போது வரை ஹமாஸ் அமைப்புடன் அமெரிக்கா பேசி வருவதாக ஹமாஸ் தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஹமாஸ் அமைப்போடு அமெரிக்கா பேசி வருவதை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்காவும் இந்த பேச்சுவார்த்தையை நேரடியாக பேசியதை அமெரிக்கா உறுதி செய்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தி பிரிவு செயலாளர் கரோலின் லேவின் இது குறித்து கூறுகையில், பிணை கைதிகள் விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுக்கான சிறப்பு தூதர் ஆடம் போஹ்லர் ஹமாஸ் அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஆடம் போஹ்லருக்கு யாருடன் வேண்டுமானாலும் பேசுவதற்கு அதிகாரம் உள்ளது. இந்த பேச்சுவார்த்தை பற்றிய விவரம்
இஸ்ரேலுக்கு தெரியும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. தற்போது வரை காசாவில் 59 பிணை கைதிகள் உள்ளார்கள். இதில் 5 பேர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள். இதில் ஒருவர் மட்டுமே தற்போது உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. இப்படியான சூழலில்தான் அமெரிக்கா நேரடியாக ஹமாஸோடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஹமாஸ் அமைப்பை பயங்கரவாதிகள் என்று அமெரிக்கா 1997 ஆண்டில் அறிவிப்பு செய்தது. தற்போது வரை ஹமாஸை பயங்கரவாதிகள் பட்டியலிலே அமெரிக்கா வைத்திருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை பயங்கரவாத பட்டியலில் இருக்கும் குழுவுடன் ஒருபோதும் பேச்சுவார்த்தை நடத்தப்படாது. இதுதான் அமெரிக்காவின் கொள்கை முடிவாக உள்ளது. ஆனால் அந்த கொள்கையை மீறி முறையாக அமெரிக்கா ஹமாஸ் அமைப்பினரோடு முதல் தடவையாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். அதுவும் ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும் காசாவில் போர் புரிந்த இஸ்ரேலை புறக்கணித்து அமெரிக்கா நேரடியாக இந்த அமைப்பினருடன் பேசியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் அதிருப்தி அடைந்துள்ளார். இது பற்றி இஸ்ரேல் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் தரப்பில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்போடு அமெரிக்கா பேசுவது பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் இருந்து எங்களுக்கு எந்த தகவலும் அனுப்பி வைக்கப்படவில்லை. ஊடகங்கள் மூலம்தான் அமெரிக்கா ஹமாஸுடன் நேரடியாக பேசுகிறது என்பது எங்களுக்கு தெரியும் என்று இஸ்ரேலிய சார்பிலே அரசு கருத்து தெரிவிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதிலிருந்து அவர்களுக்கிடையே ஒரு மோதல் முரண்கள் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதும் தெளிவாகிறது. அமெரிக்க சார்பில் ஹமாஸ் அமைப்புடன் நாங்கள் பேசுவது இஸ்ரேலிடம் தெரிவித்துள்ளோம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் தரப்போ எங்களிடம் அமெரிக்கா எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்று கூறுகிறது. இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே புதிய பஞ்சாயத்து தொடங்கியிருக்கிறது. மேலும் காசாவை கைப்பற்றுவதில் அமெரிக்கா மிகவும் உறுதியாக உள்ளது. இதனை டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவித்தார். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார். அப்போது போர் தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு பத்திரிகையாளர்களை டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு ஆகியோர் கூட்டாக சந்தித்தார்கள். அச்சமயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் காசாவை அமெரிக்கா கைப்பற்றும், காசா அழிவின் விளிம்பில் உள்ளது, இஸ்ரேல் போரால் காசா மக்களை அங்கு வசிக்கச் சொல்வது மீண்டும் மீண்டும் மோதலுக்கு வழிவகுக்கும், இதனால் அமெரிக்கா காசாவை கைப்பற்றி மேம்படுத்த உள்ளது, காசா மக்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், அவர்களை எகிப்து மற்றும் ஜோர்டான் நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்கு எகிப்து, ஜோர்டான் உள்பட பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தன. அரபு கூட்டமைப்புகளில் 53 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அவர்கள் ஒதுக்கீடு செய்து மட்டுமல்லாமல் காசாவில் மீள்குடியேற்றம், கட்டடப் பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பது, ஃபோர்ட் மற்றும் விமான நிலையங்களை கட்டமைப்பது, காசாவில் ஒரு புதிய அரசை நிர்மாணம் செய்வது, காசாவில் பலஸ்தீன இராணுவத்தை உருவாக்குவது என்பது போன்ற பல விடயங்கள் உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி. அரபு கூட்டமைப்புகளால் சொல்லப்பட்ட இந்த செய்திக்கு யூரோப்பிய யூனியன் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பெரும் ஆதரவு வந்துள்ள நிலையில்தான் அமெரிக்கா இந்த இரகசிய பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறது. இதனை இஸ்ரேல் ஏற்கனவே பல நிலைகளில் முரண்பட்ட தகவல்கள் இருந்தாலும் அமெரிக்க அதிபர் இடையே இப்பொழுது அவர்களுக்குள் பெரும் மோதல் இருக்கிறது. காசாவை கைப்பற்றும் விஷயத்தில் அமெரிக்கா தற்போது இஸ்ரேலை கலட்டி விடுகிறதா என்ற கேள்வி எழுகிறது. மேலும் இஸ்ரேல் அமெரிக்காவை பொறுத்தவரை இரண்டும் நெருங்கிய நட்பு நாடுகளாகும். இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்காவின் இந்த செயல்பாடு என்பது காசா விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பெரும் விரிசலை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற கேள்வி எழுகின்றது. அதாவது இந்த போரின் முடிவுகளில் அமெரிக்கா ராஜ்ய ரீதியாக எடுக்கும் பல நிலைகளில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரமும்
அரபு கூட்டமைப்புகளோடு அவர்கள் இணக்கமாக செல்லக்கூடிய நீண்டகால தொடர்பும் மற்றும் உண்டான பிராந்திய பதட்டங்களையும் தணிப்பதற்கும் சாத்தியக்கூறுகளையும் அமெரிக்கா ஒருவேளை ஆராய்ந்திருக்கும். தன்னிச்சையாக அவர்கள் இந்த முடிவை அறிவித்த போதும் சர்வதேச அமெரிக்கா தொடர்பாளர்கள், யூரோப்பிய யூனியன் மற்றும் புரிந்துணர்வுகள் அடிப்படையில் இது சாத்தியமற்ற ஒன்றாக இருப்பதால் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தியிருக்கலாம். அப்படி ஒரு கால் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் இஸ்ரேல் உலகத்தில் தனித்து விடப்படும் ஒரு தேசமாகவும், அமெரிக்கா 1917 செய்த அந்த பாவத்துக்கு பிரயாசித்தம் கிடைத்ததாகவே இந்த முடிவுகள் அமையலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.